நான் சொல்லித் தரக்கூடிய இந்த ரெசிபியை இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தொட்டு சோறு கூட பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு ருசியான ரெசிபி. ஆமாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் பச்சை மிளகாய் வாங்கி அது பழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்லித் தரக்கூடிய இந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பல நாட்கள் கெட்டு போகாமல் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக எடுத்து தொட்டு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் மிளகாய் செடியில் நிறைய மிளகாய் காய்ச்சிருந்தது. அதில் கொஞ்சம் மிளகாய் பழுத்திருந்தது. அதை நான் பறிச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக பறிச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு 20லேருந்து 25 மிளகாய் கிடச்சிச்சு. அந்த பழுத்த மிளகாயெல்லாம் மொத்தமாக பறித்து ஒரு 2லேருந்து 3 நாள் அப்படியே நான் வச்சுட்டேன். ஓரளவு அது பழுத்திருந்தது. ஒரு சிலது கொஞ்சமாக காஞ்சிருந்துச்சு. அதுகளை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பழுத்த மிளகா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 2-3 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பழுத்து போய் நல்லா காஞ்சி போய் இருக்குது. ஓரளவு ஈரப்பதம் இருக்குது. இந்த பச்சை மிளகாவுடைய காம்பெல்லாம் மெதுவாக இந்த மாதிரி பறித்து தனியாக எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கழுவுன அந்த பழுத்த மிளகாவையெல்லாம் மொத்தமாக சேர்த்துருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 50 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. விசில் நீங்கள் எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2 விசில் வச்சா போதும். நான் 2 விசில் வச்சுட்டேன். 2 விசில் வச்சு தம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்ச அந்த தண்ணியிலேயே இது நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்கள், எல்லா மிளகாவும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் பக்குவம் நமக்கு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. வாசமனத்துக்காக கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அவிச்சு வச்சுருக்கிற பழுத்த மிளகாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மிளகாய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாய் கூட 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பெருங்காயத்தூள் நல்லா கலந்த உடனே இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு இதில் ஒரு 10 பல்லு பூண்டை முழுசாக அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமானமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் புளித்தண்ணி நீங்கள் கட்டியாக தான் சேர்த்துக்கணும், தண்ணியாக ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்த அந்த புளிச்சாறுலேயே அந்த மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வேகணும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளறி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த அந்த புளிச்சாறு நல்லா வற்றி நல்லா வாசமனமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் வறுத்து அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு வெந்தயத்தை நல்லா வறுத்துருங்க. வெந்தயம் கொஞ்சமாக தான் இருக்கணும், கடுகு கொஞ்சமாக இருக்கணும். கடுகு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த காரத்தையும் அந்த புளிப்பையும் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். வெல்லம் சேர்த்திங்கன்னா புளிப்பு அந்த காரம்லாம் ஈக்குவல் பண்ணி சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு வெல்லம் சேர்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமானத்தோட அருமையான பழுத்த பச்சை மிளகாய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டுக்கிட்டு அதில் இதை கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அப்படித்தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த பழுத்த பச்சை மிளகாய் தொக்கை அதாவது ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.